தமிழ்நாட்டின் இன்று 2 மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்றைய வானிலை நிலவரம் குறித்த தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கி. தமிழ்நாட்டில் இன்றைய தினம் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை இருக்கிறது. 2 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. 20ஆம் தேதி தான் தமிழ்நாட்டுக்கே மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 1 மணியிலிருந்து மழையானது தொடங்குகிறது. இன்று எங்கெல்லாம் மழை பெய்ய போகிறது, இன்று இரவு வரை இந்த மழை தொடரப்போகிறது. காலையில் சென்னை போன்ற வட தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் மழையை எதிர்கொண்டும் இப்போது இருக்கக்கூடிய நிலவரம் சரியாக நம்ம பார்க்கலாம். 1 மணி நிலவரத்துக்கு சென்று விடலாம். ஓகே, 12 மணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தென் பகுதியில் நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற இடங்களில் மழை இருந்தது. இது அப்படியே படிப்படியாக 2 மணிக்கு இன்னும் தீவிரமடைகிறது. 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உள் மாவட்டங்களுக்கும் வந்து விடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர், அப்படியே வந்து தேனி, திண்டுக்கல், இப்போ சரியா பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யுதுன்னு பார்த்துடலாம். காரைக்குடி, மேலூர், சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, காயல்பட்டினம், திசையன்விளை, நாகர்கோவில், நாங்குநேரி, கடையநல்லூர், கயத்தாறு போன்ற இடங்களில், கோவில்பட்டி போன்ற இடங்களில் மழை இருக்கிறது. திசையன்விளை பக்கத்தில் தீவிரமான ஒரு மழை இப்போது பெய்து வருவதை நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை இப்போது அங்கு பதிவாவதற்கான வாய்ப்பை இது காட்டுகிறது. சரி, உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் அருகே எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தலாம். திண்டுக்கல், வேடச்சந்தூர், பழனி, நத்தம், மணப்பாறை, கீரனூர் போன்ற இடங்களில் மேலே தாராபுரம் வரை, அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கோவை, நீலகிரி, உதகமண்டலம் போன்ற பகுதிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உதகமண்டலம் அப்படியே பின்னாடி கர்நாடகாவினுடைய குடகு பகுதிகளெல்லாம் நல்ல தீவிரமான மழை இருக்கிறது. மடிகேரி வரை தற்போது மழை பெய்து வருகிறது. உதகமண்டலம், கோவை, காரமடை, சத்தியமங்கலம், நம்பியூர், அந்தியூர், சேலம், எடப்பாடி, மேட்டூர், சேலம், ராசிபுரம், திருப்பூர், தாராபுரம், பொள்ளாச்சி, பழனி போன்ற இடங்களில் மழை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள், அந்த மாவட்டங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 2 மணிக்கு மழை தொடங்குகிறது. அதன் பிறகு கொஞ்சம் இன்னும் வானிலையில் வந்து மாற்றங்கள் தெரியும். இப்போ 2 மணி நிலவரத்திலிருந்து நம்ம 4 மணி நிலவரத்துக்கு நம்ம போயிடலாம். ஓகே, 4 மணி நிலவரத்தில் இந்த பகுதிகளிலிருந்து இன்னும் கொஞ்சம், அதாவது சேலம் வரை இருக்கக்கூடிய மழையானது தொடர்கிறது. திருச்சி அருகே மழைக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. பாருங்க, புதுவைக்கு கீழே வந்து குறிப்பாக வந்து தஞ்சைக்கெல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அலர்ட். ஸோ கடலூர், சீர்காழி, கும்பகோணம், நாகப்பட்டினம், மன்னார்குடி, தஞ்சை போன்ற பகுதிகளில் மாலை 4-5 மணிக்கு தீவிரமான ஒரு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இன்று மாலையில் ஒரு 7 மணி நிலவரம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, 7 மணிக்கு நிலவரமானது வட மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்களையும் மழை சற்று குறைவாக, அதாவது லேசான சாரல் இருக்கும், பெரிய அளவிலான மழை இருக்காது. ஆனால் தொடர்ந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிரமான ஒரு மழை இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் இரவு நேரம் ஒரு தெளிந்த வானிலை உருவாகிவிடும். அப்படியே உருவானாலும் கூட அடுத்த தினம் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு காலையில் சென்னையில் மழை பெய்தது இல்லையா, அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது. பாருங்க, நாளைய தினம் காலையில் நாகப்பட்டினத்தில் மழை பெய்யும். சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்பு காலையிலே இருக்கிறது நாளைய தினத்தில். ஸோ அதே போல தான் மதியத்துக்கு மேலே தான் மழையானது தொடங்கும். நாளைய தினம் மதியம் ஒரு 4 மணி நிலவரத்துக்கெல்லாம் பெரும்பாலான மாவட்டங்களில் பாருங்க, நாளைய தினம் மதியம் 3 மணிக்கு தமிழகத்துடைய பெரும்பாலான மாவட்டங்களில் மழை இருக்கிறது. எங்கே அப்படின்னா திருச்சி, மதுரை இந்த இடைப்பட்ட பகுதிகளில் மட்டும் இல்லை, கோவைக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகள் இல்லை, இந்த எஞ்சிய பகுதிகளை தவிர நாளைய தினமும் தீவிரமான ஒரு மழை இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களில், அதன் பிறகு திருச்சி, சேலம் போன்ற இடங்களில் இன்னும் தீவிரமான மழையும் இருக்கிறது. அதாவது இன்றைய தினம் நாளைய தினம் தீவிரமான மழையை தமிழகம் எதிர்கொள்ள இருக்கிறது. அதன் பிறகு விட்டுருமான்னு கேட்டால், அதன் பிறகு இன்னும் 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரையிலான மழை அப்படின்றது அலர்ட்டுக்கான, அதாவது மஞ்சள் எச்சரிக்கையோ அல்லது ரெட் அலர்ட்டுக்கான மழையோ தமிழ்நாடு எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இந்த ஒரு நேரத்தில் நாளைய தினம் தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்கும், அதை தாண்டி இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்கும்,
குறிப்பாக வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் மேட்ச் நடக்குமா நடக்காதா, ஐபிஎல் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விகளையும் முன் வச்சிருக்காங்க. ஏன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய சூழலையும் கேட்குறாங்க. ஸோ பெங்களூர் போன்ற பகுதிகளில் அதனை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மழைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்முடைய தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதீப் ஜான். இந்த மழையை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மழை, ஏன்னா வந்து இது தென்மேற்கு பருவமழையிலையும் சேராது, வெப்பச்சலனம் மாதிரி ரொம்ப சாதாரணமாகவும் இருக்காது, ஒரு எக்ஸ்ட்ரா மழையாக இது இருக்கிறது. இந்த மழை வந்து எந்த அளவுக்கு பொழியும்னு நினைக்கிறீங்க? மெயினா பாத்தீங்கன்னா இந்த மேலடுக்கு சுழற்சியானது நமக்கு வந்து வருகின்ற நாட்கள்ல நமக்கு தென்மேற்கு வந்து கடல்ல, அதாவது நம்ம தமிழகத்துக்கும் இலங்கைக்கு அங்க அருகே வந்து நம்ம வர மாதிரி இருக்கிறது. அது மேலும் வந்து ஒரு காற்றழுத்த பகுதியாகவோ இல்ல மேலடுக்கு ஒரு வலுவடைந்த ஒரு மேலடுக்கு சுழற்சியாகவோ வங்கக்கடல்ல இருக்க நீடிக்கக்கூடும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த சைட்ல இருந்து நம்ம காற்றின் ஈர்ப்பு, ஸோ அப்ப வந்து மேற்கு திசை, அதாவது கேரளா சைட்ல இருந்து அந்த காற்று மேற்கு திசை காற்று ஈர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்களுக்குலாம் நல்ல மழை, பர்டிகுலரா கேரளா, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நம்ம தென்காசி, தேனி இது போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையிலிருந்து மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா குமரி மாவட்டம், குமரி நெல்லை மாவட்டத்துல அதிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி தெரியுது. உள் மாவட்டங்களையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆங்காங்கே வந்து மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது. சோ அடுத்து ஒரு 4-5 நாட்களுக்கு இதை வந்து அது பக்கத்துல தமிழகத்துக்கு அருகே நமக்கு நிலவரதுனால இது நம்ம சம்மர் சீசன்ல ஒரு போனஸ் எடுத்துக்கலாம். பொதுவா காற்றழுத்த பகுதி உருவானா 2-3 நாள்ல உருவாகி நகர்ந்து விடும். பட் இது அப்படி இல்லாம தொடர்ந்து நம்ம அருகே இருக்க நிலவு போகிறதுனால ஒரு 23ஆம் தேதி 24ஆம் தேதி வரைக்கும் மழை நம்ம தாக்கம் நமக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, அதோடய சேர்ந்து நமக்கு தென்மேற்கு பருவமழையும் தொடங்கிடுமா? ஏன்னா இப்போ தென்மேற்கு பருவமழை மாதிரியே தான் கேரளாவிலையும் மழை பெய்யுது, தெற்கில் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் தமிழ்நாட்டினுடைய பகுதிகளையும் மழை பெய்யுது. இல்ல இது நம்ம மான்சூன் ஆன்செட் நம்ம பண்ண முடியாது. இந்த மான்சூன் ஆன்செட் வந்து நமக்கு வந்து இதுல அண்டமான் பகுதியில தொடங்கிவிடும். இது வந்து நம்ம பே பிரான்ச் சொல்லலாம். தென்மேற்கு பருவமழைக்கு 2 பிரான்ச் இருக்கு, பே பிரான்ச், அரேபியன் சி பிரான்ச். அரேபியன் சி பிரான்ச் வந்து நம்ம கேரளால தொடங்குறது வந்து நமக்கு மாத இறுதியில நமக்கு ஜூன் முதல் 2 நாட்கள்லயோ இல்ல மாத இறுதியிலயோ தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாதிரி மழை பெஞ்சாலுமே இது தென்மேற்கு பருவமழை கணக்கு வராது. ஸோ இது நம்ம சம்மர் சீசன் ரெயின்ஸ் தான் நம்ம சொல்லும்போது. நாளைய தினம் ஐபிஎல் போட்டிகளுக்கு இந்த மழையால இடையூறு இருக்குமா? ஏன்னா பெங்களூர் போன்ற இடங்கள்லயும் மழை இருப்பதற்கான வாய்ப்பு பார்க்கிறோம். ஆமா, கண்டிப்பா நம்ம இது ஒரு கன்சிஸ்டன்டாவே அந்த டைம்ல ஈவினிங் டைம்ல பெங்களூர் பக்கத்துல ரெயின்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ மழை, ஆனா ஒரு குட் நியூஸ் என்னன்னா ஹைதராபாத் மாதிரி நமக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இதுல வந்து நல்லா சின்னசாமி ஸ்டேடியம்ல நல்லாவே இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம பாசிட்டிவா பாக்குறோம். பட் மழையோட இது வந்து தாக்கம் வந்து கண்டிப்பா இன்ஃபுளுன்ஸ் வந்து அதுல இருக்கும். மேபி ஃபுல் மேட்ச் 20 overs கண்டிப்பா பார்க்கறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான் நான் சொல்லுவேன். நன்றி திரு பிரதீப் ஜான். இந்த மழை வந்து தென்மேற்கு பருவமழைக்கு முந்தைய ஒரு மழையாக நமக்கு கூடுதல் மழையாக கிடைக்கப்பெறுகிறது. அடுத்த 22-23ஆம் தேதி வரை இந்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்வைகள் வெளிப்படுத்திருக்கீங்க. நாளைய தினம் போட்டிகளில் இந்த மழையால குறுக்கீடு இருக்கின்ற பார்வைகள் வெளிப்படுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.